அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் அமீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான கருணையினால் இன்றைய அமல்களை நிறைவு செய்து நாம் அமர்ந்திருக்கிறோம். வல்ல ரஹ்மான் நம்முடைய நன்மைகளுக்கெல்லாம் பன்மடங்கு நன்மைகளை பெருக்கி தந்தருள் புரிவானாக, நன்மைகளை ஏற்றுக்கொண்டருள் புரிவானாக. நம்முடைய மறுமையின் தராசு தட்டில் நம்முடைய நற்செயல்களை எல்லாம் கனமாக்கி அருள் புரிவானாக. அருமையான தோழர்களே, நேற்றைய தினம் உறவை பேணுதல் சம்பந்தமான செய்திகளை நாம் சொன்னோம். அதில் சில பகுதிகள் எஞ்சியிருக்கின்றன. இன்றைக்கு அதை நான் சொல்வேன் என்று உங்களிடத்தில் வாக்குறுதி கொடுத்திருந்தேன். அந்த வகையில் எஞ்சிய பகுதியை இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். உறவுகளை அரவணைத்தல் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் என்னென்ன செய்திகள் எல்லாம் வரும் அப்படிங்கிறத நேற்று நாம் பார்த்தோம். அதில் இறுதியாக சொல்லி முடிக்கும்போது, ஒருவருக்கு ஆயுள் அதிகரிக்க வேண்டும் என்று விருப்பம் இருந்தால், ரிஸ்க்கு அவருக்கான வாழ்வாதாரம் விரிவாக கிடைக்க வேண்டும் என்கின்ற விருப்பம் இருந்தால், அவர்கள் தங்களுடைய உறவுகளை அரவணைத்துக் கொள்ளட்டும் என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் வரை நேற்றைய தினம் நாம் பேசினோம். அடுத்து இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக பொதுவாக நாம் செய்யக்கூடிய உதவிகள் இருக்கு பாருங்க. இந்த உதவிகளுக்கு அல்லாஹ்விடத்தில் பெண்ணம்பெரிய நன்மைகள் இருக்கின்றன. ஆனால் அதே உதவியை நாம் நம்முடைய உறவுகளுக்கு கொடுக்கிற போது அந்த நன்மைகளை அல்லாஹ் இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். பொதுவாக இன்னைக்கு உறவுகளுக்குள்ளே உதவி செய்து கொள்ளக்கூடிய பழக்கம் என்பது மிகவும் குறைந்து வருகிறது. எப்படி மனநிலைமை இருக்குதுன்னு சொன்னால், நம்ம அவங்கள்ட்ட வாங்கிட்டா நம்மளை தப்பாக நினைப்பாங்களோ அப்படின்னு என்ன செய்கிறார், சொந்தக்காரர் நினைக்கிறார். கொடுக்குற நம்மளே என்ன நினைக்கிறோம்னா, நாம் கொடுத்தா அவங்க வாங்க மாட்டாங்க. என்னென்னா, ஒரு விதமான ஒரு போலித்தனமான மரியாதையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு போலித்தனமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே நம்முடைய உறவுகளில் ஒருவருக்கு தேவை இருந்தால், அல்லாஹ் நமக்கு வசதி வாய்ப்பை கொடுத்திருக்கும் போது உறவுகளுடைய அந்த தேவைகளை இட்டு நிரப்புவதில் நாம் தான் அதிக அக்கறை செலுத்த வேண்டும். நாம் கொடுக்கறதுக்கும் யோசிக்கக்கூடாது, அவங்க பெறுவதற்கும் யோசிக்கக்கூடாது. ஏன்னா இயல்பு இது. உறவுகளுக்கு உதவி செய்வதையும் இயல்பான விஷயமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அந்த உதவியை பெறுவதையும் அல்லாஹ் இயல்பான விஷயமாக ஆக்கியிருக்கிறான். ஆனால் அப்படி இயல்பாக இன்றைக்கி பெற முடியுதா? என்கிட்ட கேள்வி கேட்குற நிறைய பேர் என் தம்பி ரொம்ப கஷ்டப்படுறாருங்க, நான் கொடுத்தா நேராக கொடுத்தா வாங்க மாட்டாங்க, நான் வேறு ஆள் மூலமாக தான் கொடுக்குறேன், அவருக்கு ஜக்காத் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், ஜக்காத் தாராளமாக கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தம்பி கஷ்டப்படுறாருல்ல, கொடுக்கலாம் தாராளம், அவருக்குன்னு தனி ஃபேமிலி வந்துருச்சு, கஷ்டப்படுறார், தாராளமாக கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை ஜக்காத்து கொடுக்கலாமான்னு கேட்டார். அதில் என்னங்க இருக்குது, கொடுக்கலாங்க. நீங்கள் உங்களுடைய ஜக்காத்தை வெளியில் கொடுக்கறதை விட கஷ்டப்படுற உங்கள் தம்பிக்கு கொடுக்கறது இன்னும் ரொம்ப அதிகமான நன்மைங்க. அப்போ அவருக்கு அது எப்படி இருக்குதுன்னு சொன்னால், ரொம்ப வித்தியாசமான ஒரு இதாக இருக்குது. நான் வேற ஆள் மூலமாக தான் கொடுக்குறேன் அப்படிங்கிறார். அது என்னுடைய பணம்னு தெரியாது, வேற ஆள் அவர் கொடுக்குறாரு மாதிரி தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இது எவ்வளவு இயல்புக்கு மாற்றமான விஷயம் பாருங்கள். நான் மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, உறவுகளுக்குள்ள உதவிகளை பகிர்ந்து கொள்வதை இயல்பான விஷயமாக ஆக்கியிருக்கிறது. இஸ்லாமிய குற்றவியல் சட்டம்னு ஒன்று இருக்குதுங்க. குற்றவியல் நடைமுறைகள்னு ஒன்று இருக்குது. அந்த குற்றவியல் நடைமுறைகளில் இப்போ உதாரணத்துக்கு இப்படி பாருங்க, ஒருத்தர் ஒரு நபரை கொலை செஞ்சிட்டார், படுகொலை செஞ்சிட்டார். இஸ்லாமிய குற்றவியல் சட்டப்படி இவருக்கு என்ன தண்டனைனா, பழிக்கு பழி தண்டனை தான். அதாவது கொல்லப்பட்டவருடைய உரிமையாளர் அவர் இவரை என்ன செய்ய வேண்டும், படுகொலை செய்ய வேண்டும். அரசாங்கத்துக்கு முன்னால் அது நடக்கும். ஆனால் கொல்லப்பட்டவரின் உறவினர்கள் அவரை பழிக்கு பழி வாங்கிறதுல எங்கள் ஆள் என்ன உயிரோடையாக வந்துட போகிறாரு, ஏதோ போனது உயிர் போனால் போயிட்டு போதுங்க, அதனால் நான் அவரை பழி வாங்க விரும்பலைங்க அப்படின்னா, இந்த கொல்லப்பட்ட உயிருக்கான இழப்பீட்டு தொகையை என்ன செய்யணும், இவர் கொடுக்கணும் இஸ்லாமிய சட்டப்படி.
அதுக்கு தியத்துன்னு சொல்லுவாங்க. தியத் அந்த திட்டமிட்ட கொலைக்கான இழப்பீடு என்பது கடினமான இழப்பீடு. அதாவது கிட்டத்தட்ட 100 ஒட்டகங்கள், அது அந்த ஒட்டகங்களுக்கு சில தன்மைகள் இருக்குது. இத்தனை ஒட்டகம் நிறமாசமாக இருக்கணும் அப்படின்லாம் சிலது இருக்குது, பெண் ஒட்டகையாக இருக்கணும் இப்படிலாம் சிலது இருக்குது. அதாவது அதுக்கான இழப்பீடுகள் வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா எல்லாமே காஸ்ட்லியான ஒட்டகங்கள். அதனுடைய மொத்த காசை வந்து போட்டோம்னா கொடுக்க முடியாத அளவுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய இழப்பீட்டை இஸ்லாம் திட்டமிட்ட கொலைக்கான இழப்பீடாக சொல்கிறது. சொல்லிட்டு என்ன சொல்லுதுன்னா, இந்த இழப்பீட்டை கொலையாளி தானே கொடுக்கணும், கொல்லப்பட்டவருடைய குடும்பத்துக்கு. இந்த கொலையாளிக்கு அவங்களுடைய குடும்பத்தார் உதவி செய்யணும்னு சொல்லுது. இந்த கொலைக்கான இழப்பீட்டை கொடுக்கறதுக்கு யார் உதவி செய்யணும்? குடும்பத்தார் உதவி செய்யணும். சரி, ஏன் குடும்பத்தார் உதவி செய்யணும்? கொழுப்படுத்து போய் கொலை பண்ணது யாரு? கொலைகாரன் தானே. ஏன் மற்றவங்கெல்லாம் அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னா, மார்க்க என்ன சொல்லுதுன்னா, உன் குடும்பத்தில் இருந்து ஒருத்தன் கொலைகாரனாக மாறி இருக்கான், நீ அவன் கையை தடுத்து பிடிச்சிருக்கணும். நீ அவன் கையை தடுத்து பிடிச்சிருக்கணும், நீ அதை விட்டுட்டு இல்லை. அப்போ அந்த குற்றம் நடப்பதில் உனக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன சம்பந்தம் இருக்குது. இப்படி ஒரு தடவை என்ன செய்யணும், கொடுக்கணும்னு சொல்லிட்டா அடுத்து தன்னுடைய குடும்பத்தில் யாரும் அந்த குற்றத்தை செய்யாதவாறு மற்றவங்க பார்த்துப்பாங்களா இல்லையா? இப்படி ஒரு நடைமுறையை இஸ்லாமிய குற்றவியல் சட்டம் சொல்கிறது. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு நபர் செலுத்த வேண்டிய இழப்பீட்டு தொகைக்கு குடும்பத்தாரெலாம் சேர்ந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நடைமுறை இஸ்லாத்தில் இருக்கு. அப்படின்னா குடும்பத்தார்கள் தங்களுக்குள்ள இடையிலே அன்பளிப்புகளை அல்லது உதவிகளை அல்லது தான தர்மங்களை பகிர்ந்து கொள்வது என்பது இஸ்லாம் இயல்பாக வைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அந்த இயல்பு என்பது இன்றைக்கு மாறி போய் கிடக்குது. ஏன்னா நாம் வாழ்கிற உலகம் ஒரு போலித்தனமான உலகம், தலைகீழாக மாறி போய் கிடக்குது எல்லாமே. இங்கே ஹலாலான முறையில் 2வது கல்யாணம் முடித்தா எல்லாரும் தப்பாக சொல்லுவாங்க, ஆனால் கீப்பா வச்சுக்கிட்டா யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா தலைகீழ மாறி போய் கிடக்குதுங்க. அப்படிதான் தான் வாப்பா அவருடைய வயசு தேவைக்கு ஒரு திருமணம் தேவைப்படுகிறதுன்னு நினைக்கிறார். மக என்ன சொல்லணும் தெரியுமா? மகன்லாம் என்ன சொல்லுவாங்க, என்ன இத்தனை வயசுக்கு பிறகு கல்யாணம் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. வாப்பா தப்பான முறையில் வேறொரு அஃபையரில் இருக்கிறது, இல்லீகல் அஃபையரில் இருக்கிறத கூட கண்டுக்கிட மாட்டாங்க. ஆனால் முறையாக கல்யாணம் முடிக்கிறத தப்பு நடப்பாங்க. என்னன்னா ஷரியத்தை வந்து அப்படியே தலைகீழ புரிஞ்சு வச்சிருக்கிற ஒரு மனநிலைமை அங்கே இருக்குது. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த குடும்பத்தார்களுக்கு இடையிலான உதவிகள் பகிர்ந்து கொள்வது, இதிலேயும் ஒரு தலைகீழான ஒரு புரிதல் இந்த சமூகத்தில் இருக்கிறது. ஆனால் மார்க்க என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் அடுத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உதவியை விட உங்களுடைய குடும்பத்தார் தேவைப்படக்கூடியவர்களாக இருக்கும் நிலையில் அவர்களுக்கு கொடுக்கிற தர்மம் என்பது இரட்டிப்பு நன்மையை தரும் என்று சொல்றாங்க. அஸ்ஸதகத்து அலல் மிஸ்கீனி சதகா, ஒரு வறியவருக்கு கொடுக்கிற தர்மம் என்பது அது ஒற்றை தர்மம். ஆனால் அதுவே வாலா திர் ரஹ்மி சின்தானி, உறவுகளுக்கு நீங்கள் கொடுக்கிற தர்மம் என்பது இரட்டை. எப்படி? ஒன்று தர்மம் கொடுத்த நன்மை, மற்றொன்று உறவை பேணிய நன்மை, ரெண்டும் சேர்த்து கிடைக்கும். அப்போ உறவுகளுக்குள்ள நம்முடைய உதவிகளை, கொடைகளை, நம்முடைய தான தர்மங்களை பகிர்ந்து கொள்வது என்பது இயல்பான விஷயம். சொல்லப்போனால் மிகுந்த நன்மைக்குரிய விஷயம். ஏன் அல்லாஹ் ரசூல் இதுக்கு இவ்வளோ பெரிய நன்மையை சொல்கிறாங்க அப்படின்னா, தோழர்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம குடும்பத்தை சார்ந்த ஒருத்தர் அவர் வந்து உதவிக்காக அடுத்தவர்கிட்ட போய் நிற்கும் போது அங்கே மரியாதை குறைவு என்பது இந்த குடும்பத்துக்கே தான், இவருக்கும் சேர்த்து அந்த மரியாதை குறைவு. ஆனால் இவரே முன்வந்து அந்த உதவியை செஞ்சிருந்தா இப்படி இந்த குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்குதுங்கிறது வெளி உலகத்துக்கு தெரியாமையே போயிடும். சுயமரியாதை காப்பாற்றப்படும், தன்மானம் காப்பாற்றப்படும். அப்ப எனவே தோழர்களே, கிட்டத்தட்ட உறவுகளுக்குள்ளே அன்பளிப்புகளையும் உதவிகளையும் தான தர்மங்களையும் பகிர்ந்து கொள்வது என்பது கிட்டத்தட்ட வீட்டினுடைய உள்சுவத்துக்கு நம்ம என்ன செய்யற மாதிரி, பெயிண்ட் அடிக்கிற மாதிரி. உள்சுவத்துக்கு பெயிண்ட் அடிக்கிறது புத்திசாலித்தனமா? அதை பெயிண்ட் அடிக்காம வெளியில அதுக்கு மட்டும் பெயிண்ட் தடவுறது புத்திசாலித்தனமா? முதல்ல உள்சுவத்தை தானே சரி பண்ணணும், அடுத்தானே வெளி சுவத்துக்கு போகணும். எனவே உறவினர்களுக்கு கொடுக்கக்கூடிய தர்மத்திற்கு பெரும் அல்லாஹ் அதிகப்படியான நன்மைகளை தருகிறான். உறவை பேணிய நன்மையும் சேர்த்து கிடைத்து விடுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய
மனைவி, அவங்க பேர் மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்கள்ட்ட ஒரு அடிமை இருந்தாங்க. அந்த அடிமையை எனக்கு வேலை செய்கிறதுக்கு வேணும் அப்படின்னு ஏற்கனவே ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டு வாங்கியிருந்தாங்க. இந்த அம்மா, எனக்கு ஒரு அடிமை கொடுங்க, வேலைக்கார ஆள் தேவைப்படுறாங்க, எனக்கு கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ரசூலுல்லாஹ் சரி அப்படின்னு கொடுத்தாங்க. இந்த அம்மா என்ன செஞ்சிருச்சு, கொஞ்சம் காலம் பயன்படுத்திட்டு நன்மையை சம்பாதிக்கணும்னு அதுக்கு ஆசை வந்துருச்சு. அந்த அம்மாவுக்கு, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா, நன்மை சம்பாதிக்கணும்னு ஆசை வந்துருச்சு. ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாமலேயே அந்த அடிமை பெண்ணை விடுதலை செய்து அனுப்பிவிட்டார்கள். விடுதலை கொடுத்து அனுப்பிட்டாங்க. ஒரு அடிமைக்கு விடுதலை கொடுக்கறதுங்கிறது ஒரு பெரிய அறச்செயல், ஒரு பெரிய நல்லறம். அது எந்த அளவுக்குன்னு சொன்னால், அந்த விடுதலை செய்யப்பட்ட அடிமை இருக்காங்க பாருங்க, அந்த அடிமையினுடைய ஒவ்வொரு உறுப்பும் எப்படி அடிமை தலையிலிருந்து வெளியே போச்சோ அதுபோல இவருடைய ஒவ்வொரு உறுப்பும் நரகத்திலிருந்து என்ன செய்யும், வெளியே போகும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அவ்வளோ பெரிய நற்செயல் அது. அதனால தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிறைய அடிமைகள் என்ன செஞ்சாங்க, விடுதலை செஞ்சாங்க. இன்னைக்கு அடிமை முறையெல்லாம் இல்லை. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இவ்வளவு பெரிய நன்மையை தரக்கூடிய ஒரு செயல் அது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாமல் செஞ்சிட்டாங்க. பிறகு ரெண்டு பேரும் ரசூலுல்லாஹ்வும் அவங்களுடைய முறை நாள் அன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த அம்மா ஞாபகப்படுத்தி ரசூலுல்லாஹ்ட்ட என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு நீங்கள் ஒரு அடிமையை தந்திருந்தீங்கல்ல, நான் யூஸ் பண்ணேன், அதுக்கு பிறகு எனக்கு நன்மையை சம்பாதிக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு, நான் அந்த அம்மாவுக்கு விடுதலை கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் அந்த பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அம்மா இன்னக்கி லவ் ஆத்தைத்திஹா அஹ்வாலக்கி கான அலமலி அஜரக்கி, நீ விடுதலை கொடுத்து அனுப்பிட்டிய, அதுக்கு பதிலாக அந்த அடிமை பெண்ணை உன்னுடைய தாயுடன் பிறந்த சகோதரருடைய குடும்பத்தாருக்கு நீ கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் அதிகமான நன்மை உனக்கு கிடைச்சிருக்குமே அப்படின்னு நாங்கள் சொன்னோம். விடுதலை செஞ்சால் என்ன நன்மை கிடைக்குமோ அதை விட அதிகமான நன்மை கிடைச்சிருக்குமே. ஏன்னா நீங்கள் உறவுகளுக்கு உதவி செஞ்சவங்களா ஆயிடுவீங்களே. அந்த நேரத்தில் இந்த அம்மாவுடைய தாயுடன் பிறந்த சகோதர குடும்பம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க. அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. தேவைப்படும் போது செய்யக்கூடிய உதவி இருக்கிறாங்க. காலத்தால் செய்த உதவி ஞானத்திலும் மானப்பெரிதுன்னு சொல்லுவாங்க. தேவைப்படுற நேரத்தில் கொடுக்கக்கூடிய உதவி தான் பெருசு. அது சின்ன, அதாவது பல்லு இடுக்கல ஏதோ ஒன்று மாட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு குச்சியை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்பப்பப்பா அந்த உதவி பெரிய உதவிங்க. ஏன்னா அப்போ தான் என்ன செய்யும், அது பெரிய நெருடலை உண்டாக்கிட்டு இருக்கும், எரிச்சலாக இருக்கும். அந்த நேரத்தில் கிடைக்கிற அந்த உதவி குச்சி இருக்கு பாருங்க, அது பெரிய இது. அப்போ எந்த ஒரு உதவியும் தேவைப்படும் போது கிடைத்தால் அது பெரிய நன்மையை தரும். அப்போ எனவே அந்த அம்மாவுடைய தாயுடன் பிறந்த சகோதரர்கள், அதாவது மாமுமார்களுடைய ஃபேமிலிக்கு இந்த உதவி நிறைய தேவைப்பட்டுச்சு, நீங்கள் கொடுத்துருந்தா இன்னும் அதிகமான நன்மை கிடைச்சிருக்குமேனு சொன்னாங்க. இப்போ தோழர்களே, நம்முடைய உதவிகளை நாம் நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே தேவை உள்ளவர்கள் இருக்கிற போது அதற்கு முதன்மைப்படுத்தி அதற்கு முன்னுரிமை கொடுத்து அப்படியான பரிமாற்றம் உள்ளவர்களாக நாம் நம்முடைய நடைமுறைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த மாதிரியான ஒரு மாற்று சிந்தனையை சமூகத்தில் கொண்டு போக வேண்டியது நம்முடைய பொறுப்பு இருக்கிறது. புரிஞ்சுங்களா? போய் என்ன செய்யணும், ஒன்றும் இல்லை, போய் உட்காந்துடணும். உட்காந்துட்டு தம்பியோ அண்ணனோ சாச்சாவோ பெரியப்பாவோ ஏதோ ஒன்று, ஏங்க நம்மலாம் அந்த காலத்தில் இருந்துட்டாங்க, அது நிலைமையே வேற, மார்க் அப்படி சொல்லலைங்க, நம்ம ரெண்டு பேரும் பகிர்ந்து கொள்ள சொல்லி தாங்க சொல்லுது. இதில் என்னங்க, நீங்கள் என்னை பெத்த வாப்பாவாக இருந்தால் நீங்கள் வாங்க மாட்டீங்களா, நீங்கள் என் கூட பிறந்தவன தான் வாங்க மாட்டீங்களா அப்படின்னு சகஜமாக்கி இந்த உதவி பரிமாற்றத்தை இயல்பாக ஆக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு என்பதை தயவு செய்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்து குடும்ப உறவை அரவணைப்பதில் அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த பதிலுக்கு பதில் உறவு பாராட்டுறதுக்கு பாருங்கள், அது வேறு உறவு பாராட்டுறதுலே கிடையாது. பதிலுக்கு பதில் உறவு பாராட்டுறதுன்னு என்ன அர்த்தம்? அவர் கல்யாணத்துக்கு வந்தால் நான் கல்யாணத்துக்கு போவேன், அவர் விசேஷத்துக்கு வந்தால் நான் விசேஷத்துக்கு போவேன், அவர் ஜனாசாவுக்கு வந்தால் அவங்க வீட்டு ஜனாசாவுக்கு நான் போவேன், அவர் என்ன நலம் விசாரிக்க வந்தால் நான் நலம் விசாரிக்க போவேன். இப்படி அதாவது பதிலுக்கு பதில் செய்கிறதுக்கு பார்த்தீங்களா, பதிலுக்கு பதில் செய்கிறதுக்கு பேர் உறவை பேணுவது அல்ல. இது கிட்டத்தட்ட மொய் மாதிரி இல்லை. இது நீ தந்தா நான் தருவேன்னா என்ன அர்த்தம்? அது அல்ல. உண்மையில் உறவை பாராட்டுவது, உறவை பேணுவது என்பது எதிர்த்தரப்பு நம்முடைய உறவு வேண்டாம் என்று முறித்தாலும் நாம் போய் என்ன செய்வது, அரவணைப்பதற்கு பெயர் தான் உண்மையில் அரவணைப்பதன் பெயர். அதுதான் உண்மையிலேயே குடும்பத்தை அரவணைப்பது என்று பெயர். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லைசல் வாசிலு பில் முகாஃபி, பதிலுக்கு பதில் உறவு பாராட்டுபவர் உண்மையில் உறவை பேணியவராக ஆக மாட்டார்.
வலாக்கின்னல் வாசில, உறவை பேணியவர் யார் என்றால், இதா கதாத் ரஹிமுஹு வசலஹா, அவர்களுடைய சொந்த பந்தம் இவருடைய சங்காத்தம் வேணான்னு முறிச்சாலும் இவர் போய் என்ன செய்யணும்? ஒட்டணும். இவர் போய் என்ன செய்யணும்? அதை முடிச்சு போடணும். இப்படி சில பேர் இருப்பாங்க. நம்ம உறவு வேணான்னு நினைக்கிற சில பேர் இருப்பாங்க. அதை விட்டுறக்கூடாது. நான் நேற்று சொன்ன பார்த்தீங்களா, உறவுங்கிறது அல்லாஹுவின் பெயரிலிருந்து வந்தது. அல்லாஹ் படைச்சதுக்கு பிறகு உறவு என்பது அல்லாஹ்ட்ட கேட்டுச்சு, யா அல்லாஹ் என்னை முறிக்காம நீ காப்பாற்றணும்னு சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்டுச்சு. நான் பின்னால் சொல்றத. அப்ப எனவே அவ்வளவு முக்கியத்துவம் உள்ள ஒன்று அது. அப்ப எனவே ஒருத்தர் நம்முடைய உறவை முறிக்கிறாருங்கிறதுக்காக நாம பரவாயில்ல போயிட்டு போகுது, எனக்கு டோன்ட் கேர் அப்படின்னு சொன்னோம்னா அது இஸ்லாமிய பார்வையில் தப்பு. அப்படி நாம இருந்தோம்னா நாம பதிலுக்கு பதில் உறவு பாராட்டுறோம்னு தான் அர்த்தம். அதுக்கு பேர் உண்மையிலே உறவு பாராட்டுவதாக ஆகாது. ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட வந்தார், யா ரசூலல்லாஹ், எனக்கு சில சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, அவங்க நான் அவங்கள்ட்ட என்ன செய்கிறேன், நெருங்கி நெருங்கி போகிறேன், ஆனால் அவங்க முட்டாள்தனமாக நடந்துக்கிறாங்க என்கிட்ட. இப்படியே சொல்கிறார், முட்டாள்தனமாக நடந்துக்கிறாங்க. நான் அவர்களுக்கு நன்மை செய்கிறேன், அவர்கள் எனக்கு தீமை செய்கிறார்கள். நான் அவர்களோடு உறவு பாராட்டுகிறேன், அவர்கள் உறவை துண்டிக்கிறார்கள். நான் என்ன செய்யட்டும்னு கேட்டாங்க. இன்னொரு ஹதீஸில் இப்படியே வருது, இந்த மாதிரி செய்கிறாங்களே, நானும் அவங்கள மாதிரியே நடந்துக்கிறலாமா? அதாவது நான் ஒட்டுறேன், அவங்க ஒட்டுற இல்லை, வெட்டி விட்றாங்கல்ல, நானும் வெட்டி விட்டுட்டுமா? நான் நன்மை செய்கிறேன், அவங்க எனக்கு தீமை செய்கிறாங்க, பதிலுக்கு நான் தீமை செய்யட்டுமா? அவங்களுக்கு பதிலுக்கு பதில் நான் செய்யட்டுமான்னு கேட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படி செஞ்சிடாதீங்க. அப்படி செஞ்சீங்கன்னா இதன் துத்தரக்கூன ஜமீஅன், நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வால் கைவிட்டு விடப்படுவீர்கள். அவன் தான் முத்தார்த்தனமாக வேலை செய்கிறான்னா நீங்களும் அதே மாதிரி செஞ்சீங்கன்னு வைங்க, நாய் கடிக்குதுங்கிறது நாம திரும்ப கடிக்கவா முடியும்? அது புத்திசாலித்தனமா? அது செய்ய முடியாதுல்ல. அது அதனுடைய இயல்பு, அதுதான் செய்யும். நம்ம இயல்பு என்ன? போய் ஒட்டுறதான் நம்ம இயல்பு. புரிஞ்சுங்களா? அப்போ எனவே அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, உன்னுடைய உறவு உன்னை வெட்டுகிறது, உன்னுடைய மரியாதை அவர்கள் புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள், உங்களுடைய உதவியை அவர்கள் அதாவது வேணான்னு சொல்றாங்க, இருந்தாலும் நீ தொடர்ந்து உதவி செய்யறதை விட்டுறாத. அப்படி நீ விட்டுட்டேன்னா அவங்க செய்யற மாதிரியே நீயும் செஞ்சுட்டேன்னு சொன்னா நீங்கள் இருவரும் அல்லாஹ்வால் கைவிடப்படுவீர்கள். அப்படி இல்லாம நீ என்ன செய்யணும்னா தொடர்ந்து உன்னுடைய உதவியை செய்து கொண்டே இருக்க வேண்டும். நீ உறவை பாராட்டி கொண்டே இரு. அப்படி பாராட்டி கொண்டிருந்தால் அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து ஒரு உதவியாளர், ஒரு வானவர் உனக்கு சாதகமாக உன் கூட இருந்துகிட்டே இருப்பாரு அப்படின்னு சொல்ல சொன்னாங்க. அருமையான தோழர்களே, இதன் மேல நமக்கு நம்பிக்கை வரணும். இதெல்லாம் இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டு போறதுக்கான விஷயம் கிடையாது. இப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கையை நாம உலகத்தில் வாழ்ந்தோம்னு வச்சுக்கோங்க, உண்மையிலேயே நாம் வாழ்ற வாழ்க்கை சொர்க்கமான வாழ்க்கை. நம்முடைய மஹல்லா தான் சொர்க்கம், நாம வாழ்ற வாழ்க்கை தான் சொர்க்கமான வாழ்க்கை. தோழர்களே, இப்படி ஒன்றுக்கு 2 தடவை நாம் செய்து பார்த்தால் அடுத்து அந்த ஆளே என்ன செஞ்சிருவான்? யோசிக்க ஆரம்பிச்சிருவான். ஒரு குரல் வருது இல்ல, அந்த குரல்ல என்ன வரும்? தப்பு செய்வதற்கு தண்டனை என்ன கொடுக்கறதுன்னு சொன்னா, அவர் நாண நன்னயம் செய்து விடல் அப்படின்னு வரும். இன்னா செய்தாரை ஒருத்தல், அவர் நாண நன்னயம் செய்து விடல். ஒருத்தன் தப்பு பண்றான்னா அவனுக்கு கொடுக்கிற தண்டனை பெரிய தண்டனை, ஆக பெரிய தண்டனை என்ன தெரியுமா? அவன்கிட்ட நல்ல மாதிரியா நம்ம நடந்துக்கிறது தான். ஒரு தடவை பார்ப்பான், 2 தடவை பார்ப்பான், 3ஆவது தடவை அவன் தப்பு செய்யும் போது அவன் மனசு குறுகுறுக்கும். என்னடா இது நம்ம செய்கிறோம், பதிலுக்கு அவன் செய்ய மாட்டேங்கிறானே, அவன் நன்மையில செய்கிறான் அப்படின்னு சொல்லி அவனை யோசிக்க வைக்கும். அடுத்து நம்மை பார்க்கும்போது வெட்கத்தால் தலை குனிந்து விடுவார். அதுக்கு பிறகு அவருடைய நடவடிக்கை மாறி போயிடும். ரசூல் அதைத்தான் சொல்றாங்க, அப்படி செய்யுங்கிறாங்க. ரமையான தோழர்களே, ரசூல் இன்னொரு ஹதீஸில் சொல்றாங்க, உன்னுடைய உறவை மதிக்கவில்லை, நீ நன்மை செய்கிறாய், அவர்கள் தீமை செய்கிறார்கள், இருந்தாலும் தொடர்ந்து நீ உறவை பேணிக்கொண்டே இருந்தால், அரவணைத்துக் கொண்டே இருந்தால், அவர்களுடைய வாயில் சுடு சாம்பலை நீ திணித்தவனை போன்று ஆகிவிடுவாய்ன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சூடா சாம்பலை வாய்க்குள்ள வச்சா யாருக்கு கஷ்டம்? வைக்கிற ஆளுக்கு கஷ்டமா? வாய்க்குள்ள வைக்கப்படுற ஆளுக்கு கஷ்டமா? வைக்கப்படுற ஆளுக்கு தானே கஷ்டம். அப்ப எனவே அவர் உறவை முறித்தால் அதற்கான தண்டனை அவர் அனுபவித்து விட்டு போகட்டும், அதுக்கான கஷ்டத்தை அவர் அனுபவிக்கட்டும். உனக்கு நன்மை தானே, அதனால எந்த பிரச்சனையும் இல்லையே. அதனால நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா உறவை தொடர்ந்து நீங்கள் மெயின் பண்ணிக்கிட்டே வாங்கங்கிறாங்க. நம்மள நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கலாம்.
நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இருக்கும். நம்முடைய குடும்பத்திலேயே நம்முடைய உறவுகளிலேயே பல பேர் நம்முடைய உறவை வேண்டாம் என்று வெட்டி விடுவார்கள். அப்படியான நிலைமையில் நாம் இருந்தால் இந்த ஹதீஸ் நம்முடைய மனசுக்கு ஒரு பெரிய ஆறுதலை சொல்லுது. இந்த புண்பட்ட மனசுக்கு ஒரு புழுகு போட்ட மாதிரி என்ன செய்யுது, இந்த ஹதீஸ் அமைஞ்சிருக்கு. நாம் கவலைப்பட தேவையில்லை, நாம் தப்பு ஒன்றும் இல்லை, நாம் குறைஞ்சி போகிறதில்லை. அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு வானவர் என்ன செய்கிறார், பக்கத்தில் இருக்கிறார் அப்படின்னு பெருமானார் சொன்னார்கள். ஆக அருமையான தோழர்களே, இதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரியும்னு நினைக்கிறேன். ஆயிஷா நாயகி மேலே அவதூறு சம்பவம் தெரியுமா? அந்த அவதூறு சம்பவத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட இருந்து மாதம் மாதம் உதவி பணம் பெற்று குடும்பத்தை நடத்தி கொண்டிருந்த ஒரு உறவினர் அவரும் சம்மந்தப்பட்டிருந்தார். அவர் பேர் மிஸ்டர். யாரை அவதூறு சுமத்தினாங்க அந்த ஆள், அந்த சஹாபி ஆயிஷா நாயகி மேலே. ஆயிஷா நாயகி யார்? அபூபக்கர் ரலியல்லாஹு மக. அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட இருந்தால் மாதம் மாதம் உதவி பணம் வாங்கி சாப்பிட்டுருக்காரு, வீட்டில் அடுப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அவர்கிட்ட இருந்து மாதம் மாதம் உதவிக்கு பணம் வாங்குகிற அந்த மனிதர் அவருடைய மகளை என்ன செய்கிறாங்க, அவதூறு சுமத்துற அந்த கூட்டத்துக்கு பலி ஆயிடுறாங்க. ஒரு கட்டத்தில் ஆயிஷா நாயகி சுத்தமானவங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு கோபம் தாங்க முடியல. இல்லை, என்கிட்ட வாங்கி சாப்பிட்டுட்டு என் மோளையே நீ இந்த மாதிரி பண்ணியா, இனிமேல் உனக்கு தரவே மாட்டோம்ல, சத்தியம் பண்ணிட்டாங்க. அல்லாஹ் மேலே ஆணையா உனக்கு நான் தரவே மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டாங்க. அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான், வலா யஅ்தலி உலுல் ஃபதுலி மின்கும் வஸ்ஸாத்தி, உங்களில் தயாளம் உள்ளவர்களும் விசாலமான மனம் படைத்தவர்களும் ஏழைகளுக்கு உதவ மாட்டேன் என்று ஏன் சத்தியம் செய்கிறீர்கள்? சத்தியம் செய்யாதீங்க. அப்படி ஏழைகளுக்கும் உறவினர்களுக்கும் உதவி செய்ய மாட்டோம் என்று ஏன் சத்தியம் செய்ய வேண்டும்? அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும், அவங்கள மன்னிங்க. உங்களை மன்னிக்கிறது, அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறது உங்களுக்கு பிடிக்காதா? அல்லாஹ் கேட்குறான், அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும். உங்கள் மகளை அவதூறு சுமத்தின கூட்டத்தோடு சேர்ந்துட்டார், ஓகே, மன்னிக்க மாட்டீங்களா நீங்கள்? அல்லாஹ்வுடைய மன்னிப்பு உங்களுக்கு கிடைக்கிறது உங்களுக்கு விருப்பம் இல்லையா? அப்போ நீங்கள் மன்னிச்சிருங்க. தொடர்ந்து நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கறத கொடுத்துக்கிட்டுறீங்க. அல்லாஹ் ஆயத்தை இறக்கினா. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆமாம் ஆமாம், அல்லாஹ்வுடைய மன்னிப்பு எனக்கு கண்டிப்பாக வேணும், நான் இன்னும் அந்த மாதிரி கொடுக்காம இருக்க மாட்டேன், தொடர்ந்து கொடுத்தாங்க. தோழர்களே, இதுதான் ஈமானிய செயல்பாடுகள், இதுதான் ஈமானிய உணர்வு என்பது. இப்படிப்பட்ட செயல்பாடுகளைத்தான் அல்லாஹ்வும் அவனுடைய ரசூலும் குடும்பத்தார் விஷயத்தில் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்கள் என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். மகளை பழி சுமத்துறதை விட ஒரு பெரிய குற்றம் உலகத்தில் எங்கேயா இருக்க முடியுமா? அதை ஏன் மன்னிக்கணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்னா, அதை கூட பெருசாக எடுத்துக்க கூடாது, உறவுகளை என்ன செய்யணும், பசுமையாக வச்சுக்கிறோன்னு சொல்கிறான்னா, அப்போ எவ்வளவு முக்கியம் இந்த விஷயத்துக்கு இருக்குதுங்கிறத தயவு செய்து நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கோம். உறவை முறிக்கிறது பெரும்பாவம், பெரும்பாவம். வேற ஒரு வார்த்தையில் சொல்றதா இருந்தால் வட்டி வாங்குற மாதிரி பெரும்பாவம், மது அருந்துற மாதிரி பெரும்பாவம், விபச்சாரம் செய்கிற மாதிரி பெரும்பாவம். ஏன்னா பெரும்பாவத்தில் எல்லாமே வருது. உறவை முறிப்பது பெரும்பாவம். ஏன்னா உறவை முறிப்பதற்கு வந்திருக்கக்கூடிய கண்டனம் என்பது மிக மோசமானதாக இருக்கிறது, மிக மோசமானதாக இருக்கு. இம்மையிலும் மறுமையிலும் மோசமான தண்டனை அத்தகையவர்களுக்கு சொல்லப்பட்ட ஹதீஸுகளும் சரி வசனங்களும் சரி குர்ஆனிலேயும் நபிமொழிகளிலேயும் ஏராளமாக பார்க்க முடிகிறது. ஒரு இடத்துல அல்லாஹ் கேட்குறான், ரசூல் மக்காவாசிகளுக்கு என்ன செய்கிறாங்க, இஸ்லாத்தை போதிக்கிறாங்க. ஆனால் அவங்க திமிரி வெளியிலே போகிறாங்க, ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அதை அல்லாஹ் சுட்டி காட்டும் போது இப்படி கேட்குறான், ஃபஹல் அசைத்தும் இன் தவல்லைத்தும் அன் துஃப்ஸிது ஃபில் அர்தி வ துகத்திஉ அர்ஹாமக்கும். நாங்கள் சொல்கிற இந்த நல்ல விஷயத்தை நீங்கள் ஏற்காம புறக்கணிக்கிறீங்களே, புறக்கணித்து உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? பூமியில் குழப்பம் விளைவிப்பீங்க, அதுதான் நடக்க போகுது. அது மட்டுமல்ல, உறவை முறிக்க போகிறீர்கள். நல்லா கவனிக்கணும், பூமியில் குழப்பம் விளைவிப்பதும் உறவை முறிப்பதும் ரெண்டையும் ஒன்று சேர்த்து சொல்ல பேசுகிறாங்க. நாங்கள் சொல்லக்கூடிய நல்ல விஷயத்தை ஏற்றுக்கிடாட்டி நீங்கள் அதிகபட்சமாக என்ன செய்வீங்கன்னா பூமியில் குழப்பம் விளைவிப்பீங்க, அதோட உறவுகளை முறிப்பீங்க. குறைசிகள் உறவுகளை முறிச்சாங்க. எப்படி முறிச்சாங்க? சொந்தக்காரங்களை தான் ஊரை விட்டு துரத்துனாங்க, சொந்தக்காரங்களை தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டான்னு சொல்லி துன்புறுத்தினாங்க. அப்போ இதுதானே நடக்க போகுது அப்படின்னு நல்லா என்ன செய்யறான் கேட்குறான்.
அப்போ இஸ்லாம் சொல்லக்கூடிய நடைமுறையை கேட்காவிட்டால் நீங்கள் பூமியில் குழப்பம் விளைவிப்பீர்கள். அந்த குழப்பம் விளைவிக்கின்ற செயலோடு சேர்ந்து உறவுகளையும் முறிக்கின்ற அந்த பெரும் பாதகத்தை நீங்கள் கண்டிப்பாக செய்வீர்கள் அப்படின்னு அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறார். அதுபோல தோழர்களே, மோசமானவர்கள் யார், வழிகட்டவர்கள் யார், சாபத்திற்குரியவர்கள் யார் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் வரிசைப்படுத்தும் போது இப்படி ஒன்றை சொல்கிறான். அல்லதீன யன்குதூன அஹதல்லாஹி மின் பாதி மீசாக்கிஹி. அல்லாஹ்வுடைய ஒப்பந்தம் நன்கு உறுதிப்படுத்தப்பட்டதற்கு பிறகு யார் அதை முறிக்கிறார்களோ அவர்களும் வயக்தஊன மா அமரல்லாஹு பிஹி அன் யூஸல், அரவணைக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த உறவுகளை யார் துண்டிக்கிறார்களோ அவர்களும், மேலும் பூமியில் யார் குழப்பம் விளைவிக்கிறார்களோ அவர்களும். இதெல்லாம் யாருக்கு அல்லாஹ் சொல்றான்? வழிகிட்டவர்கள் அல்லாஹ் சொல்லிக்கிட்டே வர்றான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், உலாயிக்க லஹுமுல் லஅனத்து, அவர்களுக்கு தான் சாபம் கிடைக்கும். வலஹும் சூஉத்தார், அவர்களுக்கு நாளை மறுமையில் மோசமான தங்குமிடம் கிடைக்கும் என்று சொல்றாங்க, நரகம் கிடைக்கும் சொல்றாங்க. தோழர்களே, இதெல்லாம் குர்ஆன்ல நம்முடைய குடும்ப வாழ்க்கையை நாம் சீராக்கிக் கொள்வதற்கு தேவையான வழிகாட்டுதல்களாக நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அல்லாஹு தாலா படைப்புகளை ஃபுல்லாக படைச்சு முடிச்சான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, படைப்புகளை ஃபுல்லாக படைச்சு முடிச்சான். படைச்சு முடிச்சதுக்கு பிறகு உறவு அல்லாஹ்வுக்கு முன்னால் எழுந்து நின்று அல்லாஹ்ட்ட பேசிச்சு. ஹாதா மகாமுல் ஆஇதி பிக மினல் கத்தியா, இறைவா நான் உனக்கு முன்னால் உன்னுடைய சன்னிதானத்தில் எழுந்து நின்று கேட்கிறேன், என்னை முறிக்காமல் பார்த்துக்கொள், என்னை மக்கள் முறிக்காமல் பாதுகாத்துக்கொள் என்று அல்லாஹ்விடத்தில் கோரிக்கை வைத்தது. உடனே அல்லாஹ் சரி அப்படின்னு சொன்னான். சொல்லிட்டு அந்த உறவை பார்த்து சொன்னான், அமா தர்லைன அன் அசில மன் வசலக்கி வ அக்தா மன் கதாக்கி, உன்னை யார் அரவணைக்கிறார்களோ அவர்களை நான் அரவணைத்துக் கொள்வேன், உன்னை யார் துண்டிப்பார்களோ அவர்களை நான் துண்டித்துக் கொள்கிறேன், அவர்களுடைய உறவை அறுத்து எரிஞ்சிடறனா, இது உனக்கு திருப்தி தானே அப்படின்னு அந்த உறவை பார்த்து அல்லாஹ் கேட்டான். அப்பொழுது அந்த உறவு சொன்னது பலா, போதும் அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ அல்லாஹ் சொன்னா ஃபஹுவ லக்க, அது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமான செய்திகளில் வருது. தோழர்களே, சில விஷயங்களை நாம் நம்பணும். மறைவான வசத்தை நம்புவது தான் இஸ்லாமுங்கிறது. எல்லாத்தையும் பார்த்ததுக்கு பிறகு நம்பினா அந்த நம்பிக்கைக்கு அர்த்தமே இல்லை. புரிஞ்சா? சில விஷயங்களை நாம் நம்பித்தான் ஆகணும். பார்த்து தான் நம்புவேன் அப்படின்னு சொன்னால் வேலைக்கு ஆகாது. உலகத்தில் எங்கேயாச்சும் நம்ம கரண்ட்டை பார்த்துருக்கோமா? கரண்ட் எங்கேயாச்சும் பார்த்துருக்கோமா? கரண்ட்டினுடைய வெளிப்பாட்டை பார்த்துருக்கலாம். அதாவது வெளிச்சமாக, ஃபேன் சுற்றுறதாக, இந்த மாதிரி பார்த்துருக்கலாம். கரண்ட் அசல் கரண்ட்டை பார்த்துருக்கோமா? பார்த்தா தான் நம்புவேன்னு சொன்னால் உலகத்தில் கரண்ட்டை நம்பவே முடியாது. அப்போ பார்க்காம நம்புறதுக்கு பேர் தான் இஸ்லாம். அதனால தான் யுமினூன பில் கைபின்னு குர்ஆன் சொல்லுது. அப்போது அல்லாஹ்விடத்தில் உறவு வைத்த இந்த கோரிக்கை, அந்த கோரிக்கைக்கு இறைவன் தலை சாய்த்த விதம், அந்த உறவுக்கு இறைவன் கொடுத்த உத்தரவாதம் நிச்சயமாக நாம் நம்பியாக வேண்டிய விஷயங்கள். அல்லாஹ் சொல்லியிருக்கான், உன்னை யார் அரவணைக்கிறாங்களோ நான் அவரை அரவணைச்சுக்கிறேன், உன்னை யார் வெட்டி விடுறாங்களோ நான் அவருடைய உறவை அறுத்தெறிஞ்சிடறேன், உனக்கு போதும் தானே அப்படின்னு நல்லா கேட்டான். ஆமாம் போதும்னு சொல்லிச்சு. நிச்சயமாக அது உனக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் சொன்னான். தோழர்களே, நான் இறுதி கட்டத்திற்கு வந்து விடுகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, ஒரு குற்றத்துக்கு மறுமையில் தண்டனை இருக்குது. நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், எல்லா குற்றத்துக்கும் மறுமையில் தண்டனை இருக்குது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு குற்றத்திற்கு மறுமையில் தண்டனை தயாராக இருப்பதோடு இந்த உலகத்திலேயும் சீக்கிரமாக தண்டனை கொடுப்பதற்கு ஏற்ற ஒரு பாவம் இருக்கிறது என்று சொன்னால் அது உறவை முறிக்கின்ற பாவம்தான் என்று சொன்னார். இப்போ நாம் தொழல, மறுமையில் தண்டனை கன்ஃபார்ம். நாம் தப்பு திருடுறோம், மறுமையில் தண்டனை கன்ஃபார்ம், அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆனால் மறுமையில் தண்டனை உறுதியாக இருப்பதோடு இந்த உலகத்திலேயே துரிதமாக தண்டனை கிடைப்பதற்கு ஏற்ற பாவம் ஒன்று இருக்குதுன்னா அந்த பாவம் உறவை முறிப்பதை தவிர வேறு எதுவும், உறவை முறிப்பதும் எல்லை மீறுவதையும் தவிர வேறு எதுவும் கிடையாது. ரசூலுல்லாஹ் ரெண்டு சொன்னாங்க, எல்லை மீறுவது.
எல்லை மீறுறதுன்னு என்ன அர்த்தம்னா அடுத்தவங்களுடைய உரிமையை தட்டி பறிக்கிறது. நம்ம எல்லையை தாண்டி போய் என்ன செய்யறது, அடுத்தவங்க இதில் கை வைக்கிறது. இதையும் அல்லாஹ் என்ன செய்யறான்னா மறுமையில் தண்டனை கன்ஃபார்ம், ஆனால் இந்த உலகத்திலையும் சேர்த்து தருவான், சீக்கிரமாக தருவான். அதே மாதிரி உறவை முறிப்பது மறுமையில் தண்டனை கன்ஃபார்ம், இந்த உலகத்திலேயே அல்லாஹ் சீக்கிரமாக தண்டனை தந்துடுவான். அப்படிப்பட்ட 2 பாவங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உறவை முறிப்பதையும் சேர்த்து சொன்னார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிச்சுக்கிறேன். ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி நம்முடைய மனசுக்குள்ள ஆணி அடித்த மாதிரி இந்த செய்தி பதிவாகி இருக்க வேண்டும். சொல்லப்போனால் இந்த தலைப்பில் நாம் பேசின பேச்சினுடைய முத்தாய்ப்பான செய்தியாக இந்த செய்தியை தயவு செய்து நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா யதுகுலுல் ஜன்னத காத்திஉன், உறவை முறிப்பவர் சொர்க்கத்திற்கு போக மாட்டார்னு சொன்னாங்க. உறவை முறிப்பவர் சொர்க்கத்திற்கு போகும். அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், உறவை முறிப்பது பெரும்பாவம்னு சொன்னேன். சொர்க்கத்தை நுழையிறத சொர்க்கத்தினுடைய பிரவேசத்தை தடுக்கிறதுன்னு சொன்னால் அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? சரி, சொர்க்கத்துக்குள்ளே போக மாட்டார்னா என்ன அர்த்தம்? ரெண்டு அர்த்தம் இருக்குது அதுக்கு. ஒன்று இப்படி புரிஞ்சுக்கிறணும், உறவை முறிப்பதெல்லாம் ஒரு பெரிய பாவம்லாம் கிடையாது, அதெல்லாம் அவ்வளோ பெரிய பாவமா அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒருத்தர் இருமாப்பாக பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்க. அதாவது அல்லாஹ் அதை பெரும்பாவமாக ஆக்கி வைத்திருக்க அதெல்லாம் ஒரு பெரிய பாவம் கிடையாது அப்படின்னு அல்லாஹ்வுடைய திட்டத்தை மீறி ஒருத்தர் என்ன செய்கிறார், அதை சகஜமாக நினைக்கிறாருன்னா அப்போ கிட்டத்தட்ட இவர் என்னென்னா அல்லாஹ்வுடைய சட்டத்தையே மாற்றணும்னு நினைக்கிறாருன்னு அர்த்தம். இவரெல்லாம் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அர்த்தம். அது கிட்டத்தட்ட இவர் மறுக்கிறாருன்னு அர்த்தம். அப்போ இவர் சொர்க்கத்துக்கே போக மாட்டார் அப்படின்னு அர்த்தம். இப்படி ஒரு அர்த்தம் சொல்கிறாங்க. இன்னொன்று என்னன்னு சொன்னோன்னா, உறவை முறிக்கின்ற அந்த மனிதர் மற்ற நன்மைகள் செய்திருக்கலாம், நிறைய நன்மைகள் செஞ்சுருக்கலாம், கொண்டிருக்கலாம், எல்லாம் செஞ்சுருக்கலாம். ஆனால் உறவை முறித்திருந்தால் அதற்கு ஏற்ற தண்டனையை முதலில் அனுபவித்து விட்டு அதுக்கான கணக்கு வழக்கை தீர்த்துட்டு தான் அடுத்த சொர்க்கத்துக்குள்ளே போக முடியும். சில பாவங்களுக்கு நன்மையே பரிகாரமாக அமையும்னு சொல்லியிருக்கோம்ல, அந்த மாதிரி இதுக்கு பரிகாரம்லாம் கிடையாது. இதுக்கு கண்டிப்பாக என்ன செஞ்சாகணும், தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். முதல்ல அந்த கணக்கை போய் முடிக்கணும். முடிச்சுட்டு அதற்கு பிறகுதான் என்ன செய்ய முடியும், சொர்க்கத்திற்கு வர முடியும். அதனால தான் எடுத்த எடுப்பிலேயே என்ன செய்ய மாட்டார், உறவை முறிப்பவர் சொர்க்கத்திற்குள் போக மாட்டார் என்று இந்த ஹதீஸுக்கு ஒரு அர்த்தம் சொல்கிறாங்க. அப்போ ஆக மொத்தத்தில் நாம் சொர்க்கத்துக்கே போகாமல் இருந்தாலும் அது பேராபத்து, எடுத்த எடுப்பில் போகாமல் இருந்தாலும் அதுவும் பேராபத்து தான், ரெண்டுமே தப்பு தான். அப்போ எனவே அருமையான தோழர்களே, உறவை முறிக்கின்ற அந்த பாவம் என்பது மிக மோசமானது அப்படிங்கிற அந்த மனநிலை இந்த சமூகத்திற்குள்ளே வர வேண்டும். தோழர்களே, இந்த சமூகங்கிறது உம்மத், அதாவது எல்லையே கிடையாது இந்த சமூகத்துக்கு. அது ஒன்றிணைந்து இருப்பதற்கு எல்லை கிடையாது. தேசத்தினுடைய கோடுகள்லாம் அந்த சமூகத்துக்கு இல்லவே இல்லை. அதெல்லாம் பிற்காலத்தில் அவன் கோடு போட்டுக்கிட்டான். இந்த உம்மத்துங்கிறது தேசம் கடந்தது, எல்லை கடந்தது. இந்த உலகத்தின் மறுகோடியில் இருக்கிற ஒருவனும் என்னுடைய சகோதரன் தான். அவனை நான் ஆப்பிரிக்காக்காரன்னு பார்க்க மாட்டேன், அவனை அயர்லாந்துக்காரன்னு பார்க்க மாட்டேன், அவன் என்னுடைய முஸ்லீம் சகோதரன். அப்படி தான் மார்க்கம் பார்க்க சொல்லுது. அப்போது யாரையும் முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது, நமக்கு அவங்களுக்கு டச்சே கிடையாது, அப்படி அவங்களையே சகோதரனாக நினைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தில் நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பிகளை, நம்முடைய உறவுகளை, நம்முடைய இரத்த பந்தங்களை, நம்முடைய திருமண பந்தத்தில் உள்ள அந்த உறவுகளை நாம் இப்படி நினைக்கல அப்படின்னு சொன்னால் நாமெல்லாம் எப்படி சர்வதேச சமுதாயத்தை கட்டி எழுப்ப முடியும்? சர்வதேச சமுதாயத்தில் எப்படி நாமெல்லாம் ஒரு அங்கம்னு சொல்ல முடியும்? புரிஞ்சுங்களா தோழர்களே? தனி மனிதர்கள்லாம் சேர்ந்து ஒன்றா வாழும்போது ஒரு குடும்பம், பல குடும்பங்கள் ஒன்றா வாழும்போது தான் ஒரு சமூகம், உம்மத்து உருவாக முடியும். குடும்பங்களே செதஞ்சி 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 கடந்தா உம்மத்தாக இருக்காது, அது கும்மத்தாக மாறி போயிடும், குப்பையாக மாறி போயிடும். எனவே உம்மத்தை பலமான உம்மத்தாக வைத்திருக்க வேண்டும் என்று விரும்பினால் குடும்பங்கள் அனைத்தும் என்ன செய்ய வேண்டும், பலமாக இருக்க வேண்டும். அதற்கு குடும்ப உறவை பேணுவது அப்படிங்கிற இந்த தன்மை இந்த சமூகத்திற்கு கண்டிப்பாக வர வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் பொறுப்புமிக்க சமூகமாக, பொறுப்புமிக்க தனிமனிதர்களாக அல்லாஹ் நம்மை அங்கீகரிப்பானாக. சமூகத்தினுடைய ஒற்றுமைக்கும் குடும்பத்தினுடைய மேம்பாட்டுக்கும் உழைக்கக்கூடிய மக்களாக, உணர்வுள்ளவர்களாக அல்லாஹ் நம்மை அங்கீகரிப்பானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக்.